وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்புள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்களை பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்யுமாறு ஆர்வமூட்டுகிறார்கள். அந்த வகையிலே தான் தொடர்ச்சியாக நாம் அல்லாஹுடைய பெயர்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹுடைய பெயர்களிலே ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அஷ்-ஷாஃபி என்கிற பெயராகும். அஷ்-ஷாஃபி என்றால் குணமளிப்பவன், ஆரோக்கியம் அளிப்பவன், சுகப்படுத்துபவன் என்கிற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இந்த பெயர் ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுடைய உடம்பை வலதுகையினால் தடவிக்கொண்டு அல்லது தலையை வலதுகையினால் தடவிக்கொண்டு அவர்களுக்கு பின்வரக்கூடிய துஆவை ஓதி பாதுகாப்பு பண்ணுவார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ் வஷ்ஃபிஹி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இந்த துஆவை ஓதி அவர்களை தடவிக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்புக்காக துஆ செய்வார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். இதிலே வஷ்ஃபிஹி அன்த ஷாஃபி, இவருக்கு நீ குணத்தை கொடுப்பாயாக, நீயே குணமளிப்பவன், ஆரோக்கியம் அளிப்பவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்-ஷாஃபி என்கிற பெயரை இங்கே குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற வேறொரு ரிவாயத்திலே குடும்பத்தவர்கள் என்றில்லாமல் பொதுவாக யாராவது ஒருவர் என்றும் வருகிறது. எனவே ஒரு சகோதரர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் இந்த துஆவை ஓதுவது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதேபோல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு ஹம்ஸா என்பவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் அவரை பார்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ருக்கியாவை உனக்கு நான் செய்யட்டுமா என்று. ருக்கியா, அதற்கு அவர் ஆம் என்று சொன்னதும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முஸ்ஹிபல் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா என்று ஓதினார்கள் என்பதை சஹீஹ் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அன்த் என்று அல்லாஹுடைய ஒரு பெயராக ஷாஃபி என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஷாஃபி என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குணமளிப்பவன், சுகமளிப்பவன், ஆரோக்கியம் அளிப்பவன், நோய்களை குணப்படுத்துபவன் என்பது அர்த்தமாகும். பொதுவாக உலமாக்கள் இதற்கு சொல்லும்போது அல்லாஹ் ஷாஃபி என்று வரும்போது வெறுமனே உடலியல் ரீதியான நோய்களை மாத்திரமல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவன் அவன்தான் என்கிற கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நோயை குணப்படுத்துகிற ஒரே ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ்தான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது, வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனே குணத்தை தருகிறான், சுகப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். இப்போ உண்மையில் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளவும். ஆனால் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் என்றிருந்தாலும் நோய் குணமாகுவதற்கு தேவையான காரண காரியங்களை மேற்கொள்ளுவது என்பது நம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி தாஇன் தவா, எல்லா நோய்களுக்கும் மருந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே மா அன்சல் அல்லாஹு மின் தாஇன் இல்லா அன்சல லஹு ஷிஃபா, எந்த ஒரு நோய் அல்லாஹ் இறக்கினாலும் அதற்குரிய
ஷிஃபாவையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். வேறொரு ஹதீஸிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யா இபாத் அல்லாஹ் ததாவு, அல்லாஹுடைய அடியார்களே நோய்க்கு நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள். فإن الله عز وجل لم يضع داء إلا وضع له شفاء غير داء واحد. எந்த ஒரு நோய் அல்லாஹ் இறக்கியிருந்தாலும் அதற்குரிய மருந்தையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், ஒரு நோயை தவிர என்று சொல்லும் போது சஹாபாக்கள் அது என்ன என்று கேட்டார்கள். அதுதான் முதுமை என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, இன்னல்லாஹ் லம் யுன்சில் தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபாஅன், அல்லாஹு தஆலா ஆரோக்கியம் சுகத்தை இறக்காமல் எந்த ஒரு நோயையும் இறக்கவில்லை. அந்த ஆரோக்கியத்திற்கான வழியை அலிமஹு மன் அலிமஹு வ ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, அறிகிறவர் அறிந்து கொள்வார், அறியாதவர் அறியாமல் இருப்பார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களின் மூலம் நோய்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வைத்தியம் செய்கிற போது நம்முடைய உள்ளங்களில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை. அந்த வைத்தியம் பௌதிக ரீதியான வைத்தியமாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக ரீதியான ருக்கியா ஷராயியா என்கக்கூடிய வைத்திய முறைகளாக இருக்கலாம். வைத்தியம் செய்வது அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுதான் அஷாஃபி என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் உடல் உள ஆரோக்கியத்தோடு வாழ தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.